Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது Fast and Furious Spy Racers Episode 1. ஓபன் பண்ணா கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியால ஹெவி செக்யூரிட்டியோட ஒரு ஹைடெக் போட் ஒன்று காட்டுறாங்க. யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு செக்யூரிட்டி பயங்கர பலமா இருக்குது. அந்த டைமுங்கும் போது பக்கத்துல இருக்க மலையில பயங்கரமா சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ரேஸ் போயிட்டு இருப்பாங்க. ரேசிங் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்னு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தன் மட்டும் தள்ளுன்னு பைக்கோட கடல்ல ஜம்ப் பண்ணி அப்படியே பிளைங்லயே நேரா அந்த ஹைடெக் போட்டுக்கு வந்துருவான். வந்தவன் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அவனோட பென்டிரைவை அங்க இருக்க சிஸ்டம்ல மாட்டி லம்பா ஒரு $27 லட்சம் ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்த ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்னு எடுத்துக்கிட்டு கப்பலுக்குள்ள கண்ணா பின்னான்னு கலவரம் பண்ணுவான். செக்யூரிட்டிஸ் எல்லாம் இவனை எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, வேலைக்கே ஆகல. கப்பல் கடல்ல இருக்குது. கார் எடுத்துட்டு இவன் எப்படி தப்பிப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு கார்லயே ஒரு ஜம்ப போடுவான். கரெக்டா ஒரு போட் வரும், அதுல வந்து லேண்ட் பண்ணுவான். இவனோட பேரு ஷாஷிதர், அவளோட பேரு லேலா கிரே. இவங்களுக்கு மொத்தம் 5 கீஸ் தேவை. அதுல 2 கிடைச்சிருச்சு, இன்னும் 3 தான். என்னானாலும் நம்மள யாராலையும் தடுக்க முடியாதுன்னு பில்டப் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல காட்டுறாங்க. இந்த கார்ல உட்கார்ந்து இருக்கானே டோனி டொரேட்டோ, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டொமினிக் டொரேட்டோவோட கசின். 17 வயசு தான் ஆகுது பயலுக்கு. இவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. பச்சை ஹேர் வச்சிருக்காளே அவ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பை. அவ பேரு எக்கோ. அதுக்கப்புறம் பல்கா இருக்கானே அவன் பேரு சிஸ்கோ, அவன் மெக்கானிக். பஞ்சு மிட்டாய் வச்சிருக்கான்ல அவன் பேரு ஃப்ராஸ்டி. இவங்க எல்லாம் ஒரே குரூ. நம்ம பயலுக்கு டொமினிக் டொரேட்டோ மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ரேசர் ஆகணும்னு ஆசை. அப்படி ஆகுறானோ இல்லையோ, ஆனா மாசம் மாசம் திருப்பி சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மிச்சின்னு ஒருத்தங்க வருவான். இவன் பாத்தீங்கன்னா நம்ம எக்கோ மாதிரி. அது மட்டும் இல்லாம அவன் காரை ராக்கெட் பூஸ்டரை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கான். சுத்தி பார்த்துட்டு நம்ம ஆளுகெல்லாம் வாய பொளந்துருவாங்க. இன்னும் டீடைல் கேட்டா சொல்ல மாட்டான். அதுக்கு நம்ம டோனி டொரேட்டோ இருக்கான்ல அவனை வந்து ரேஸுக்கு கூப்பிடுவான். அதாவது அவன் ஜெயிக்க கூட வேண்டாம், ஜெயிக்கிற லெவலுக்கு பக்கத்துல வந்தா கூட ஓகே, இந்த மாதிரி என் காரை பத்தி முழு டீடைல்ஸ் தரேன் அப்படிம்பா. அவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நீ தோத்துட்டீனா என் காரை வாஷ் பண்ணு அப்படிம்பா. 2 பேத்துக்கு ஈகோ கிளாஷ் ஆயிருச்சு. அப்புறம் என்ன ரேஸ் தான். ரேஸுக்குன்னு இறங்கும் போதே சிஸ்கோ தெளிவா சொல்லுவான், அவன் கார்ல ராக்கெட் இன்ஜினை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீ எவ்வளவு முக்கினாலும் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா டொரேட்டோ அவன் என்ன சொல்லியிருக்காரு, கார் எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்ல, காருக்குள்ள யார் இருக்கான்னு தான் முக்கியம் அப்படின்னு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு அந்த மிச்சு பையகிட்டையும் நல்லா வம்பிழுத்துட்டு ரேஸ ஸ்டார்ட் பண்றானுங்க. நம்ம பையன் ஆரம்பத்திலேயே பூஸ்ட போட்டுருவான், அதனால கொஞ்சம் லீடிங் கிடைக்கும். பட் இவங்கிட்ட இருக்கதா ராக்கெட் இன்ஜின் ஆச்சு. இந்த வரண்டான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுவான், அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவுதான் மிச்சு ஜெயிச்சிருவான். சரி ராக்கெட் ஆன் பண்ணி போயிட்டான், எப்படி ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்கும் போதே அங்க காரை கொண்டு போய் செவுத்துல விட்டுருப்பான். இங்க நம்ம டொரேட்டோ பயலால ஏத்துக்க முடியல. உடனே நம்ம பயல எல்லாம் சமாதானப்படுத்துவாங்க. அட கிறுக்கு பயல, அவன் வச்சிருக்கிறது ராக்கெட் இன்ஜின், நீ வச்சிருக்கிறது நார்மல் காரு, அவனை எப்படி பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்ற நம்ம டொமினிக் டொரேட்டோ என்கிற டாம் அங்க வருவான். அவனை பார்த்தவொடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். கேமியோ குடுக்குறாராம். டாம் வழக்கம் போல எல்லாத்தையும் ஏத்தி விடுற மாதிரி, நீ பிறந்தது ஜெயிக்கிறதுக்காக தான், உன்னால முடியும், காரை நம்பாத, காருக்குள்ள இருக்க ஒன்ன நம்பு அப்படின்னு எந்த அளவுக்கு பில்டப் பண்ணி அவனை ஏத்தி விட முடியுமோ ஏத்தி விட்டுட்டு சரின்ட்டு அங்க இருந்து கிளம்புவான். அப்ப சில கிட்னாப்பர்ஸ் அலேக்கா வந்து டாம தூக்கிட்டு போயிருவாங்க. எங்க ஆளைய தூக்கிட்டீங்களா, உங்களை விட மாட்டேன்னு சொல்லி 4 பேரும் அடிச்சு பிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த வேனை ஃபாலோ பண்ணுவாங்க. அது கண்ணா பின்னா அங்கன்னு பூந்து போகும், விடவே மாட்டாங்க. எந்த சந்துக்குள்ள போனாலும் விட மாட்டோம்னு விரட்டி வருவாங்க. அந்த டைம் ஏகப்பட்ட பைக்கர்ஸ் இவங்களை தடுக்கிறதுக்காக பின்னாடி இருந்து வருவாங்களா, அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க அசர்ற மாதிரி இல்ல, அலேக்கா ஸ்பிளிட் ஆயிருவாங்க. பட் இருந்தாலும் பைக்ல வர கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அவனுங்களும் ஆளுக்கு ஒரு குரூப்பா பிரிஞ்சு வருவாங்க. யாரு கையிலயும் சிக்க மாட்டாங்க. ஆனா விரட்டி வந்துகிட்டே இருக்கானுங்களே, சோ இடையில ஒவ்வொரு பைக்கை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை கவுத்தி விட்டுருவாங்க. சோ இப்படி ஆளுக்கு விதையை காமிச்சு அந்த பைக்கர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அந்த வேன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போன பில்டிங்கை உடச்சுக்கிட்டு உள்ள போனா டாம் கேஷுவலா நின்னுகிட்டு, நான் சொல்லல எப்படி வந்துட்டாங்க பாத்தியாமா, அவங்களுக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுன்னு முழிப்பாங்க. இது அவங்களுக்கு வச்ச டெஸ்ட். ஆமா 4 பேர் சேர்ந்து அசால்ட்டா டொமினிக் டொரேட்டோவை தூக்க முடியுமா என்ன, தலையில கை வச்சாலே வலிக்கிட்டு போயிடும். கையும் வேற சட்டை இல்லாத கைங்கிறதுனால பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். சரி அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு கோட்டு போட்டு நின்னுட்டு இருக்காளே இவ தான் மிஸ் நோவேர். நம்ம மூவிஸ்ல பாத்தீங்கன்னா நோபடின்னு பார்த்திருப்போம், அதே மாதிரி இங்க நோவேர். சரி எதுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு டீம் தேவை. அதாவது ஷிஃப்டர் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனுக்குள்ள இவங்க ஒரு ஸ்ட்ரீட் ரேசரா உள்ள போகணும். அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் திருடிட்டு போனால ஷாஷிதர்னு, அவன் தான் அந்த ஷிஃப்டர் ஆர்கனைசேஷனோட லீடர். அது மட்டும் இல்லாம பெரிய திருட்டு பைய, அந்த பெரிய ஹைஸ்ட் எல்லாம் மறைக்கிறதுக்காக ஸ்ட்ரீட் ரேஸ வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கான். ரீசெண்டா சிலிகான் வேலியில கூட $3 பில்லியன் ஒரு பெரிய பணக்காரன் இருந்து ஆட்டைய போட்டிருக்கான். இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. உங்க முன்னாடி நம்ம மொட்டை டாம் நின்னுட்டு இருக்கான், அவன் இருக்கும்போது நாங்க எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ டாம் உள்ள இறங்கினான்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அவன் யாரு என்னன்னு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாருன்னே தெரியாத ஆளுங்க தான் தேவை.
அதனால தான் இவங்களை செக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்களுக்கும் ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அந்த ஷாஷி தான் திருடன்னு தெரியுது. அப்ப அவனை புடிச்சு அந்த பணத்தை வாங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மால் கேட்பான். இவங்களுக்கு வந்து அந்த பணத்து மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த ஷிஃப்டர் ஆர்கனைசேஷன் டார்க் வெப்ல ஏதோ ஒரு கீயை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெரியல. எவ்வளவோ தேடி பார்த்துட்டாங்க, அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஷிஃப்டர் குரூப்புக்கு அண்டர் வேர்ல்டுல ஏகப்பட்ட ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த கீஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம், மேபி நியூக்ளியர் கோடா கூட இருக்கலாம் அப்படின்னு அவ சீரியஸா சொன்னா இவங்க சிரிப்பு மூட்டிட்டு இருப்பாங்க. என்னப்பா இப்படி இருக்காங்கன்னு கேட்பான். அவங்க வேகம் விவேகம் தான் சொன்னேன், குழந்தை பயலுக இல்லன்னு சொன்னா அப்படின்பா. அப்புறம் அவ தெளிவா சொல்லிடுவா, இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, இதை பண்றதுக்கு நீங்க ரெடியான்னு கேட்டா நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே ரெடிம்பா. அப்ப நம்ம டாம், நல்லா கேட்டுக்க, எப்பவுமே ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாத, மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கம்பா. அதுக்கப்புறம் மிஸ் நோவர்ட்ட தெளிவா சொல்லிடுவான், என்ன ஆனாலும் சரி அந்த ஷிஃப்டர் கேங்காலேயோ இல்ல ஒன்னாலேயோ இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். சரி, இப்ப இவங்களுக்காண்டி வேலை பார்த்தா பெட்ரோல் காசெல்லாம் நீங்க தருவீங்களா அப்படின்னு உடனே உங்களுக்கு அது மட்டும் போதுமான்னு கேட்பா. ஏன்னா அந்த ஷிஃப்டர்ஸ் ரேஸ் நடத்தும் போது அங்க ரேஸுக்கு வரவனுங்களோட கார்லாம் பாத்தீங்கன்னா டாப் டெக்ல வச்சிருப்பானுங்க. ஒரு கார்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதாவது கார்ல ஸ்மோக் இருக்கும், ராக்கெட் இன்ஜின், கிராப்லிங் ஹூக்ஸ், இப்படி ஏகப்பட்டது இருக்குதாமா. இப்ப அடுத்த ரேஸ் இவங்களுக்கு நடக்க போறது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, அதுவும் அதை நடத்த போறது இந்த லேலா கிரே. அவளை பார்த்த உடனே ஃப்ராஸ்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவனோட ரோல் மாடலே அவதான். அவ வேற லெவல் ரேசர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த லேலா கிரே தான் ஷிஃப்டர்ஸுக்கு ஆளுகளை ரெக்ரூட் பண்றது. அப்படி இருக்கும்போது இப்ப நடக்க போற ரேஸ்ல நம்மளுங்க உள்ள பூந்து ஜெயிச்சாதான் இவங்க ஷிஃப்டர்ஸ்குள்ள போக முடியும். சரி, இவங்க எல்லாம் தெருவுல ரேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவ்வளவு சீக்கிரத்துல இவங்களை உள்ள விட்டுருவாங்களான்னு பார்த்தா அதுவுமே கஷ்டம். எல்லாத்தையும் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. செலக்டட் ரேசர்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும். அப்படி யார் யாரெல்லாம் அங்க போறான்னு சொல்லி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து நீட்டுவா. ஆனா நம்ம பையன் வேண்டானிடுவான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் அந்த ரேஸுக்கு போறான்னு. வேற யாரு, நம்ம மிச்சு தான். அவனோட போனை க்ளோன் பண்ணிட்டா அவங்கிட்ட இருக்க எல்லா டீடைல்ஸையும் ஆட்டையா போட்டலான்னு நேரா அவங்கிட்ட போவானுங்க. அவன் கிண்டல் பண்ணுவான், அதான் நம்ம பையன் ரேஸ்ல தோத்துட்டான்ல, சரி நீ சொன்ன மாதிரி நான் உன் காரை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வந்து நிப்பானா. பட் மிச் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் அங்க போகணும் அப்படின்னு சொன்னா அப்பவும் நம்மால விட மாட்டான். சரி நீ வெயிட் பண்ற அந்த டைம்ல நான் வாஷ் பண்றேன்பா, இல்ல நான் போகணும்பா. இப்படியே பேசிக்கிட்டே நம்மால என்ன பண்ணுவான், நைஸா அவன் டாக்கோஸும் அவன் மேல தட்டி விட்டுருவான். இப்படி அவன் டைவர்ட் ஆன அந்த கேப்ல ஃப்ராஸ்டி அவன் போனை ஆட்டைய போட்டு போய் போனை மொத்தமா ஹேக் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது இவனுக்கு கான்வர்சேஷன்ல அவன் போன் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவான். அதையும் சமாளிக்கணும்ல. டொரேட்டோ அவனால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி சமாளிப்பான். ஹேக் பண்ணி முடிச்ச உடனே போனை அலேக்கா கொண்டு போய் அவன் பாக்கெட்லயே வச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டுக்கு போன உடனே அவன் கத்திட்டு கிடப்பான், என்னடா வந்தீங்க, என் டாக்கோஸை தட்டி விட்டீங்க, இப்ப எதுவும் வாங்கி கொடுக்காம போறீங்க, என் டாக்கோஸுக்கு என்னடா பதிலும்பா. முட்டா பயலுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சோ ஒரு வழியா சூப்பரா முடிச்சிட்டாங்களா. இந்த மேட்டரை மிஸ் நோவேர்ட்ட சொல்லி என்ஜாய் பண்ணுவானுங்க. ரேஸ் எங்க நடக்க போகுதுன்னா டவுன் டவுன்ல தான். ஆனா ஒரு பெரிய பஞ்சாயத்து, இன்னைக்கு நைட்டே ரேஸ் நடக்க போகுது. அதனால என்ன, நம்மளுக்கு தான் ரேஸுக்கு ரெடியா இருக்காங்களேன்னு நீங்க சொல்லலாம். பட் உள்ள போறது ரொம்பவே கஷ்டம். ரெண்டு டைப்ல வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உள்ளே விடுறானுங்க. ஒன்னு வந்து ரெட்டினா ஸ்கேன், அதுக்கப்புறம் அவங்க கார்ல ஒரு கோட் எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க, அது இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணாதான் உள்ளே விடுவாங்க. இதெல்லாம் ஏன் உங்களால பண்ண முடியாதான்னு கேட்டா அவங்க தாராளமா பண்ணிடுவாங்க. பட் அந்த கார் ரேஸ்ல ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் சின்ன பசங்க தானே, சரி ஒரு வாரம் டைம் இருக்கும், ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போலாம் அப்படின்னு தான் அவ பிளான் பண்ணியிருப்பா. பட் இப்படி சடனா வச்சதுதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, போறோம்னு தான் சொல்லுவாங்க. நோவேருக்கு என்ன பயம்னா உள்ள போயிருவாங்க, போனதுக்கு அப்புறம் ரேஸ்ல ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா இவங்க உயிருக்கு ஆபத்து. இல்ல லேலா கிரேக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களை கண்டிப்பா கொன்றுவான். இவங்க செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா டாம் கண்டிப்பா இவளை கொன்றுவான். அதனால வேண்டாம்பா. பட் டொரேட்டோ உறதா இல்ல, எங்களால முடியும், நாங்க பண்றோம்பா. இன்னும் பிரச்சனை இருக்குது, காரை ரெடி பண்ணி அந்த கோடெல்லாம் எம்பர்ட் பண்றதுக்கே லேட் ஆகும், அதுக்குள்ளதான் ரேஸே முடிஞ்சு போயிருமே, அதனால கிளம்புங்கன்னு சொல்லி இந்த மிஷன் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அபார்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்களா. டொரேட்டோ உற மாதிரி இல்ல, நம்ம ஒன்னும் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றவங்க இல்ல, நம்ம மனசை ஃபாலோ பண்ணுன்னு டாம் சொல்லியிருக்கான். நம்ம இந்த வேலையை பண்றோம்பா. சரி எப்படி உள்ள போறதுன்னு கேட்டா அதுக்கு கேஜெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் நோவேரோட ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு வந்திருப்பா. திருநியான்னு கேட்டா திருநேன்னு சொல்லாதீங்க, சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. சரி ஓகே, இப்போ இவங்க பிளான் என்னன்னா ஃப்ராஸ்டியும் டொரேட்டோவும் அங்க உள்ள போய் நம்ம பயலோட ரெட்டினாவை அதுல அப்லோட் பண்ணி விட்டு வர போறாங்க. காருக்கு மிச்சிருக்கானே அவன் காரை அவங்கிட்ட இருந்து பிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. மிஸ் நோவேரோட ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணி பில்டிங் டு பில்டிங் சிப்லைன்லாம் கனெக்ட் பண்ணி சும்மா சல்லுன்னு போவானுங்க. அதே நேரம் எக்கோவும் சிஸ்கோவும் தான் நம்ம மிச்சோட கார் ஆட்டையை போட போவாங்க. போற வழியில இந்த சிஸ்கோ பையன் என்ன பண்ணிடுவான், இஎம்பி டிவைஸ் ஒன்னு தெரியாம ஆன் பண்ணி விட்டு அவன் கார்லயே வச்சிருவான். அது அவங்க காரையே ஷட் டவுன் பண்ணிருச்சு. மிச்சோட காரை ஷட் டவுன் பண்ணி ஆட்டையை போட்டு போறதா பிளான். கடைசியில ஊத்திக்கிச்சா இவங்க நல்ல நேரம் அந்த நேரம்னு பார்த்து சிக்னல் போட்டதுனால மிச்சம் அந்த சிக்னல்ல நின்னுட்டு இருப்பான். நேரா எக்கோ இறங்கி போவா, காரை விட்டு கீழே இறங்கடான்னு சொல்லிட்டு அபாட்டுக்கு கார்ல ஏறி அபாட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். அவனுக்கு ஒண்ணும் புரியல, என்ன வந்தா காரை கேட்டா ஏறினா கிளம்பிட்டா, அடியே என்னைக்கு இருந்தாலும் உன் சாவி எங்க தாண்டின்னு கத்திட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேரும் நைஸா உள்ள வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு ஒருத்தன் தான் உட்கார்ந்து இருப்பான். போன
ஆன உடனே மயக்க ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு நம்மால மாத்தி அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஆமா இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃப்ராஸ்டி கிட்டே அந்த பையன் கேட்டுட்டு இருப்பான். சாரிப்பா அவனுக்கு ஒழுங்கா அடிக்க தெரியலன்னு எடுத்து கரெக்டா அவன் மூஞ்சில அடிச்சு விட்டுருவான். சரி ரைட்டு அப்படி இப்படின்னு போனாலும் ஒரு வழியா ஸ்மூத்தா வேலை போயிட்டு இருக்குதா. அங்க மிஸ் நோவர் என்னதான் இந்த மிஷனை நம்ம ஆளுக கிட்ட கேன்சல் பண்ணாலும் அவ சீக்கிரட்டா ட்ரோனை வச்சு அங்க இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவ பர்ஸ் காணாம போனதையே அவன் நோட் பண்றான். மயக்கத்துல இருந்து டொரேட்டோ எந்திரிச்சிருவான். இனி அவன் கார் எடுத்துட்டு உள்ள வரணும்ல, அதனால அவன் கிளம்பிடுவான். இங்க பர்ஸை ட்ராக் பண்ண நோவர் ஃப்ராஸ்டிக்கு கால் பண்ணி ஒழுங்கா அங்க இருந்து வெளியில வந்துருங்கம்பா, ஏன்னா இவளோட பர்ஸ் அங்க இருக்குது. அப்ப யாரு தூக்கிட்டு போயிருப்பான், நம்மளுக்கு தானே. எங்க இருக்கீங்கன்னு கேட்ட உடனே சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேனுமா விளக்கமாறு பிஞ்சிரும். நீங்க பெரிய டேஞ்சர்ல இருக்கீங்க, லேலா மட்டும் உங்களை புடிச்சான்னா அங்கேயே முடிச்சிருவான்பா. நம்மளு கேட்கற மாதிரியே இல்ல, அவ காட்டு கத்துவா போனை தள்ளி வச்சுட்டு வெயிட் பண்ணுவான். கடைசியில அண்ணனுக்கு ஊத்தாப்போங்கிற மாதிரி சரி நாங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறோம் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவான். ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, டாம் அவளை கொல்ல போறான்னு. இங்க நம்ம பையன் ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணி கேஷுவலா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இறங்குவான். கரெக்டா அவங்களும் கார் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப கார்ல லைட்டா ஒரு சின்ன கேஸ் லீக்கேஜ் இருக்குது. மெக்கானிக் என்ன பண்ணும், அதாவது சிஸ்கோ அதுக்கு வெல்டிங் பண்ணுமா அது இதுன்னு பார்த்து ரெடி பண்ண வேண்டாம், ஒரே ஒரு பூமரை வச்சு ஒட்டி விட்டு போயிருவான். சரி கார் எடுத்தாச்சு, இனி ரெட்டினா ஸ்கேன் பண்ணணும். அந்த டைமுக்கும் போது இவனோட ரெட்டினா அங்க இருக்கணும், அந்த வேலையை அங்க அவன் முடிக்கணும். ரெடியானு சொல்லிட்டு காரை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. டொரேட்டோ அவன் பேரை மிச்சின்னு தான் அங்க சொல்லுவான். இவங்கள க்ரூன்னு சொல்லிக்குவான். என்ன இந்த சிஸ்கோ பையன் தான் பதட்டத்துல உளருவான். இப்போ காரை செக் பண்ணதுல கோடு இருக்குதுன்னு கரெக்ட் ஆயிருச்சு. அடுத்து ரெட்டினா ஸ்கேன் பண்ணுவான். இங்க நம்மால அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க லாக் ஆயிருச்சு. ஐயோன்னு சொல்லி அங்க லோட் ஆகுற அந்த செகண்டுக்குள்ளேயே இங்க கடன்னு அடிச்சு கஷ்டப்பட்டு ரெட்டினாவை அப்லோட் பண்ணிட்டான். நம்ம ஆளுக்கும் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. உடனே உள்ள போயிருவாங்க. இங்க இவ பாத்தீங்கன்னா கத்திட்டு இருப்பான். அங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமா காலி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது இல்ல அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லுவானா. எனக்கு தெரியும் அவங்க சாதிப்பாங்கன்னு. டொரேட்டோ ஃபேமிலினா சும்மாவா அப்படின்னு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி இப்ப நம்மால ரேஸுக்கு இறங்கியாச்சு. மத்தவங்க எல்லாம் அங்க ஆடியன்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருவாங்க. அங்க லேலா தான் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ராஸ்டிக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. அவன் பேரு ஃப்ராஸ்டி பென்சன், நம்ம பென்சனே கூப்பிடுவோம். ஏன்னா ஃப்ராஸ்டின்னு கூப்பிட்டா பொண்ணை கூப்பிட்ட மாதிரி இருக்குது அவன் பையன். இப்ப நம்மளும் கரெக்டா ரேஸ் ட்ராக்குக்கு வந்துட்டான். லேலா தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான், உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ரீட் ரேசர் தான், ஆனா இதுல ஒருத்த மட்டும் மிஸ்ட்ரி மேனா இருக்கான் அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகும். அந்த டைமுக்கும் போது சைட்ல ஒரு கார் வந்து நிற்கும். யாருன்னு பார்த்தா லேலா. நம்மால பார்த்துட்டு ஹலோ மேட்ச் ரெடியான ஒண்ணு அப்படியே பேந்த முழிப்பான். சரி இனி இந்த ரேஸ்ல யாரு ஜெயிக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.